அதிபர் சேவை தரம் 3க்கான விடய ஆய்வு கல்வி நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு தொடர்பாக உங்களோடு சில விடயங்களை ஆரம்பமாக கலந்துரையாட இருக்கின்றோம். எனவே பாடசாலை நிர்வாக முகாமைத்துவமும் என்ற பகுதியினூடாக இந்த வினாப்பத்திரம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே பாடசாலையில் இடம்பெறுகின்ற நிர்வாகத்தோடு இடம்பெறுகின்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விடய தானம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே விடய கற்கை அல்லது விடய ஆய்வு என்கின்ற சொல்லாடல்களூடாக பாடசாலையினுடைய நிர்வாக விடயங்கள் தொடர்பாக விண்ணப்பதாரிக்கு இருக்கின்ற முன் அறிமுகம் எவ்வளவு இருக்கிறது என்பதுதான் இங்கு பார்க்கப்பட போகின்ற மிக முக்கியமான பகுதி. ரைட். எனவே நவீன காலத்திலும் கூட இந்த கேஸ் ஸ்டடி என்பது அல்லது சினோரியா பேஸ்ட் லேர்னிங் SBL என்று சொல்வார்கள் மிக முக்கியமான வகிப்பது. எனவே இந்த இது ஒரு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் கடந்த வகுப்பில் சொன்னதற்கு இணங்க இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை. மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை என்பது ஏற்கனவே முன் அனுபவம் இருக்கின்ற ஒருவருக்காக ஒரு பதவியினை வழங்குவதை அடிப்படையாக கொண்டு, ஒரு பதவி உயர்வினை வழங்குவதை அடிப்படையாக கொண்டு, அவருக்கு ஏற்கனவே தான் பெற்றிருக்கின்ற அந்த அனுபவத்தை அடியாக கொண்டு எவ்வளவு தூரம் அவருக்கு இந்த துறையிலே அனுபவங்கள் இருக்கிறது, பரிச்சயம் இருக்கிறது, இவ்வாறான அதிபராக ஆசிரியராக கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றிய ஒருவர் ஒரு அதிபராக தனது வகிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது எவ்வாறு அவர் ஊடாக இந்த வகிப்பாக மாற்றத்துக்கு அவர் தன்னை ஆட்கொண்டிருக்கிறார் என்பது தொடர்பாக அவருக்கு இருக்கின்ற முன் அனுபவங்களை பரீட்சிப்பதுதான் இந்த விடையாய்வு வினாப்பத்திரத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஏற்கனவே கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலும் அதிக நேரங்களை செலவழித்திருக்கின்ற ஒருவர் சில பொழுது கற்றல் கற்பித்தலோடு பிரதி அதிபர் வகிப்பாகங்களை, இன்னும் சிலர் அதிபராக வேலை பார்க்கிற வகிப்பாகங்களை கூட செய்திருக்கலாம். எனவே அந்த முன் அனுபவம் தனக்கு பின்னால் வழங்கப்பட இருக்கின்ற இந்த அதிபர் என்கின்ற வகிப்பாகத்துக்கு எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்கிறது என்பதனை ஒரு சில விடய ஆய்வுக்கான கதைகளாக, கற்பனை கதைகளாக இருக்கலாம் அல்லது உண்மையானதாக இருக்கலாம், இவைகளை அடிப்படையாக கொண்டு உங்களிடம் முன் அனுபவங்கள் பற்றிய தெளிவு பெறப்படுகிறது. எனவே இந்த விடையாய்வு என்றால் என்ன, அல்லது விடய கற்கை அல்லது சம்பவ கற்கை, கேஸ் ஸ்டடி என்றால் ஒரு அறிமுகம் ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது. எனவே அந்த பகுதியில் என்ன இருக்கிறது, எவ்வாறு அது ஒரு ஆசிரியர் எவ்வாறு அதை அணுகலாம், எவ்வாறு இந்த விடையாய்வு பகுதியிலே கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது போன்ற விடயங்கள் மிக முக்கியமானவை. சில பொழுது ஐக்கியூ பகுதி, அடுத்தது கம்ப்ரஹென்ஷன் பகுதிகளை பொறுத்தவரையில் ஆசிரியர்களும் ஒரு தரமான விடயத்தை அறிவை அவர் பெற்றிருப்பார்கள். ஒரே மாடலாக அது வரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வினாப்பத்திரம் மொத்தமாக
நிர்வாகத்தோடு தொடர்புடைய பகுதிகளை உள்ளடக்கியதாக வர இருக்கிறது. எனவே விடையாய்வு என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது அது ஒரு சிறந்த பயன்மிகு கலந்துரையாடலுக்கும் பகுப்பாய்வுக்குமான ஒரு கற்றல் சாதனமாக விளங்குவதோடு அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று கற்கையாக இருக்கிறது. ரைட், நடந்து முடிந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக அல்லது ஊகத்தின் அடிப்படையில ஒரு எதிர்பார்க்கப்படும் பிரச்சனை அடிப்படையாக கொண்டோ இந்த சம்பவ கற்கை வடிவமைக்கப்படுகின்றது. ரைட், எனவே நடந்து முடிந்திருக்கின்ற ஒரு விடயத்தை ஒரு சிறந்த முறையில் ஆய்வு செய்து அதனூடாக எழுந்த பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து பகுப்பாய்வு நுட்பங்களினூடாக ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ரைட், எனவே இந்த பாடத்துல பிறகு நாங்க படிப்போம். ஆரம்பத்துல சொன்னா இதுல 2 மிக முக்கியமான சொல்லாடல்கள் காணப்படுகிறது: கல்வி, நிர்வாகம் தொடர்பாக சம்பவ கற்கை. எனவே கல்வியோடு நிர்வாகம் என்கின்ற பொழுது அது ஒரு முகாமைத்துவ சொல்லாடலாக காணப்படுகிறது. ஒரு நிர்வாகி என்பவர் யார்? நிர்வாக திறன் என்றால் என்ன? ஒரு நிர்வாகி எடுக்க வேண்டிய முடிவு எவ்வாறானதாக இருக்கிறது? நிர்வாகம் என்ற சொல்லினுள் புதைந்திருக்கின்ற அடிப்படை விதிகள் யாவை என்பது இதிலே அடுத்த பக்கம். ரைட், எனவே இதொரு நிர்வாகி என்பவர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வகைப்பாகத்தை செய்வதற்கு அந்த விடயதானம் தொடர்பாக ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்ற சட்ட திட்டங்கள், சுற்று நிருபங்கள், அதனோடு தொடர்புடைய முன்னைய அனுபவங்கள், முன்னைய தீர்வுகள், இவைகளை வைத்து ஒரு பிரச்சனையை ஒன்றை அணுகி தீர்வை முன்வைக்க வேண்டும். எனவே ஒரு நிர்வாகி என்பவர் ஒரு பிரச்சனைக்கு மிகச் சரியான ஒரு தீர்வை தான் அவர் முன்வைக்கலாம். ரைட், எனவே இவ்வாறாக அந்த நிர்வாகி முன்வைக்கின்ற அந்த தீர்வு என்பதுதான் மிக முக்கியமானது. ரைட், எனவேதான் இன்றைய காலப்பகுதியில் அரசு சேவையில ஆளணியினரை தெரிவு செய்யறதுல, பயிற்சி நெறிகளை வழங்குறதுல இந்த கேஸ் ஸ்டடி அல்லது விடையாய்வு என்பது ஒரு மிக முக்கிய சொல்லாடலாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. ரைட், எனவே ஆசிரியர்கள், அதிபர்கள், தனது கல்வி நிர்வாகிகள் தனது தொழில் திறன்களை வளர்த்து கொள்வதற்கும் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ரைட், எனவே இந்த விடய கற்கையை பொறுத்த வரையில அது ஒரு முகாமைத்துவ, சந்தைப்படுத்தல், நிதி, வகுப்பறை கற்பித்தல் போன்ற நிலைமைகள்ல உண்மையை வெளிக்கொணர்வதற்கும் அனுபவங்களை அமைப்பதாகவும் இது எனவே நடந்திருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை அதனூடாக நாங்கள் முடிவுகளை பெற்றுக்கொள்வது என்பதுதான் இந்த விடய ஆய்வினுடைய அடிப்படை அம்சமாக காணப்படுகிறது. ரைட், எனவே இந்த விடய ஆய்வுகள் ஒரு உண்மையான சூழ்நிலை இடம்பெறுவதாக அது காணப்படுகிறது. எனவே இந்த முகாமைத்துவத்தை கற்கின்ற, நிர்வாக திறன்களை கற்கின்ற மாணவர்களுக்கு இந்த தீர்மானம் மேற்கொள்கின்ற நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிற அந்த 2 மணித்தியாலங்களிலே வழங்கப்பட்டிருக்கின்ற 2, 3 அல்லது 5 சம்பவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட 2 மணித்தியாலங்களுக்குள் நீங்கள் தீர்மானங்களை உடனடியாக உங்களுடைய முகாமைத்துவ திறனோடு இருக்கின்ற அந்த தீர்மானங்களை நீங்கள் வழங்க வேண்டும். ஆசிரியர்கள் என்ற வகையில் பெரும்பாலானவர்கள் இதுவரைக்கும் பாடசாலைகளிலே ஒரு ஆசிரிய வகிப்பாகம் என்கின்ற மாணவர்களோடு
கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளோடு தொடர்புடைய பல்வேறு ரைட். ஓகே. எனவே கற்றலோடு தொடர்புடைய இந்த பகுதி ஆழ்ந்த புலமை உங்களுக்கு இருந்திருக்கும். லைன் கட் ஆச்சு. இப்போ ஓகேயா? சவுண்ட் கேக்குதானே? ஆமாம் சார். ஓகே. ஓகே, ரைட். எனவே இந்த அந்த வகிபாக சூழலில் இருந்து நீங்கள் முகாமைத்துவ சூழலுக்கு உங்களை மாற்றி ஒரு முகாமையாளராக இருந்து கொண்டு இந்த வினா பத்திரத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு ஆசிரியராக தற்பொழுது உங்களுக்கு அந்த வினா பத்திரத்தை பார்க்க முடியும். ஆனால் பரீட்சையிலே நீங்கள் அதனை ஒரு அதிபராக உங்களை கற்பனை செய்து கொண்டு அந்த பிரச்சனைக்குரிய தீர்வினை நீங்கள் முன்வைக்க வேண்டி இருக்கிறது. எனவே விஞ்ஞான ஆசிரியர்களாக அல்லது தமிழ் ஆசிரியராக அல்லது ஆரம்ப கல்வி ஆசிரியராக நீங்கள் பாட புலமையை பெற்றிருந்தாலும் சில போது இந்த முகாமைத்துவ செயற்பாடுகள், பாடசாலைக்காக வெளியிடப்பட்டிருக்கின்ற சுற்று நிருபங்கள், முகாமைத்துவத்திலே எவ்வாறான தீர்மானங்களை நாங்கள் வழங்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு கட்டமைக்கப்பட்ட ரீதியாக நீங்கள் அதனை படித்திருக்க மாட்டீர்கள். அதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. சில பொழுது உங்களுடைய பிஜிடியிலே பட்டப்பின் கல்வி டிப்ளோமாவிலே கல்வி முகாமைத்துவம் நிர்வாகம் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அதனூடாக முகாமைத்துவத்துடைய கருத்தை நீங்கள் கற்றிருப்பீர்கள். எனவே அந்த முன் அனுபவமும் உங்களுக்கு இருக்கும். எனவே அந்த வகையில தான் நாங்கள் அந்த பின்னணியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வினாப்பத்திரத்தை நாங்கள் அணுக வேண்டியிருக்கிறது. எனவே அந்த முகாமையாளருக்கு இருக்கின்ற மிக முக்கியமான கடமை கூறுகள் தான் தீர்மானம் எடுத்தல் என்கின்ற டிசிஷன் மேக்கிங் என்பது. எனவே ஒரு பாடசாலையில இடம்பெறுகின்ற ஒரு பிரச்சனைய அவரிடம் முன்வைக்கின்ற பொழுதும் உடனடியாக அதற்கான தீர்வுகளை அவர் வழங்கக்கூடியவராக முன்வைக்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த வகையில தான் ஒரு ஆசிரியர் என்பவர் இந்த பகுதி தொடர்பாக மிக முக்கியமான விடயங்களை தெரிந்திருக்க வேண்டும். எனவே அந்த சம்பவங்களில் இருந்து நீங்கள் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது கட்டாயமாக தீர்மானம் எடுக்கின்ற நுட்பங்கள் தொடர்பான தெளிவு, விடயதானம் தொடர்பான தெளிவு எங்களுக்கு மிக முக்கியம். எனவே அவைகளை நாங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும். எனவே எப்போவுமே தீர்மானம் எடுக்கின்ற ஒரு முகாமையாளர் ஒரு இலகுவாக தீர்மானத்தை மேற்கொள்பவராக கொண்டவராக இருக்க வேண்டும். ரைட். அடுத்தது அந்த தீர்மானம் தரமான பகுப்பாய்வின் மூலமாக தீர்மானம் எடுத்ததின் ஊடாகத்தான் அது மேம்பாடு அடையும். எனவே மேலோட்டமான விலாவாரியாக விடயங்களை கையாண்டு கொண்டு எங்களுக்கு அந்த தீர்மானத்துக்கு வர முடியாது. எனவே அது மிக முக்கியமாக நாங்கள் அந்த தீர்மானத்தை மிகச்சரியாக எடுக்க வேண்டும். எனவே தீர்மானத்தை எடுப்பதற்கு செலவிடும் நேரத்தை நாங்கள் குறிப்பிக்க வேண்டும். அந்த சம்பவ கற்கையிலே 4 அல்லது 5 வினாக்கள் வழங்கப்படுகின்ற பொழுது 2 மணித்தியாலம் என்கின்ற பொழுது சுமாராக 20 நிமிடங்கள் அளவு மிக குறைந்த நேரம் தான் தரப்படும்.
எனவே அந்த குறைந்த நேரத்துக்குள்ள நாங்கள் ஒரு சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சில பொழுது சில தீர்மானங்களை ஆஹ், ஆசிரியர்கள், அதிபர்கள் பாடசாலையில இருந்து கொண்டு சரி இப்படி ஒண்ணு நடந்திருக்குது என்ன செய்ய என்று கேட்கலாம். எனவே அதற்கான தீர்வு அந்த இடத்துல மிகச்சரியான தீர்வை கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஒரு நிர்வாகிக்கு இருக்கிறது. ரைட், அதை நான் பார்த்து நாளைக்கு சொல்றேன் எல்லாம் சொல்ல முடியாது. உரிய சுற்றுநிருப்பம், உரிய கட்டளைகள், உரிய ஆக்ட், அதற்காக வெளியிடப்பட்டிருக்கின்ற வழிகாட்டி கைநூல்ல இந்த விடயங்கள் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் இவ்வாறாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தை ஒரு நிர்வாகிக்கு அறிவிக்க முடியுமானதாக இருக்க வேண்டும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. பாடசாலை என்கின்ற பொழுது பாடசாலையோடு தொடர்புடைய நிர்வாக ஒழுங்கமைப்பு, கட்டமைப்புகள், சட்டதிட்டங்களை தெரிய வேண்டும். ஒரு பிரதேச செயலாளராக இருக்கிறவர் அந்த பிரதேச செயலாளருக்கு இருக்கின்ற அந்த வகிப்பாகத்தோடு இருக்கின்ற விடயதானம் தொடர்பாக அவர் பூரண தெளிவு இருக்க வேண்டும். காணி பிரச்சனையை தீர்த்தல் தொடர்பாக காணியோடு தொடர்புடையவர், விவசாய திணைக்கள உத்தியோகத்தர், இவ்வாறு எந்த ஒரு மேலதிகாரிக்கும் அந்த சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு அவர் நேரத்தை குறைத்து கொண்டிருக்க வேண்டும். அத்தோடு அவர் சரியான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு நீங்கள் சமூகங்கள் வாசித்திருப்பீர்கள், கடந்த பரீட்சை வினா பத்திரத்தில் வந்த சம்பவங்களையும் வாசித்திருப்பீர்கள், அல்லது புதிதாக அதனை நீங்கள் பார்ப்பவர்களாக இருப்பீர்கள். எனவே எவ்வாறான பொழுதிலும் இந்த வினாக்களை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு விடையாய் நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உங்கள் வழங்குகின்ற ஒவ்வொரு விடய ஆய்வு ஒரு கட்டாயமாக அந்த விடயத்திலே ஒரு பிரச்சினைக்குரிய ஒரு எடுகோலை கொண்டிருக்கும். ஏதாலும் ஒரு பிரச்சினைக்குரிய ஒரு எடுகோலை அடிப்படையாக கொண்டுதான் அந்த சுவாரஸ்யமான அந்த கதை தயார்படுத்தப்பட்டிருக்கும். எனவே அதுல ஒரு மைய கருத்தொன்று இருக்கும், மைய பிரச்சனை ஒன்று இருக்கும். அந்த மைய பிரச்சினை தான் அங்கு எடுகோலாக இருக்கும். எனவே நாங்கள் அந்த சம்பவங்களை வாசிக்கின்ற பொழுது சரியாக அந்த பிரச்சினை யாது என்பதனை, எடுகோல் எவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியுமானதாக இருக்க வேண்டும். எனவே அது பரீட்சைக்கு விடையளிப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று. அந்த சம்பவம் முழுக்க நாங்கள் சம்பவத்தை வாசிச்சாலும் அந்த சம்பவத்தில் இருக்கின்ற மைய பிரச்சினை, நோய்க்குறி என்று சொல்வார்கள், அல்லது முக்கியமான எடுகோல் எது என்று சொல்வார்கள், அந்த முக்கியமான மைய கருத்தை ஒருவருக்கு புரிந்து கொள்ள முடியுமானதாக இருக்கணும். சரி, எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட சரியான விடைகளையும் அது கொண்டிருக்கும். அந்த மைய எடுக்கப்பட்டிருக்கின்ற ஆய்வு பிரச்சனைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் இருக்கும். ஆனால் ஒரு நிர்வாகி இந்த விடைகள்ல மிகச்சரியான விடைய எழுத வேண்டும். பரீட்சையில அங்கு ஸ்கீம்ல கூட மிகச்சரியான விடைதான், விடைக்கு மாத்திரம்தான் புள்ளி வழங்கப்படும். எனவே சரியான விடைகள் நீங்கள் எழுதி வைத்துட்டு வருவீர்கள். சில பொழுது மிகச்சரியான விடையை நாங்கள் காணாத பொழுது சம்பவ கற்கைகளிலே வழங்கப்படுகின்ற புள்ளிகள் குறைவடை. நீங்கள் மேலோட்டமாக இது அஹமத் அவருடைய பாடசாலை காலத்துல இவ்வாறாக அவர் நடந்து கொண்டது பிழையான செய்தி என்று நீங்கள் மேலோட்டமாக ஒரு தீர்மானத்தை, உங்களுக்கு வருகிற தீர்மானத்தை எழுதி வைத்துட்டு வரலாம். ஆனா அதுல ஒரு முகாமைத்துவ என்ன கருவண்டு இருக்கும். ரைட், எனவே ஒரு விடய ஸ்தானத்தை ஒரு விடயத்தை நாங்கள் ஆய்வு செய்கிற பொழுது, வாசிக்கின்ற பொழுது எல்லா தகவல்களினாலும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு உணர்வு ஏற்பட்டு ஒரு ஆழமான ஒரு வாசித்து அதன் போதுதான் அங்க இருக்கின்ற மிக முக்கியமான தரவுகள், தகவல்கள், சம்பவங்கள் யாவை என்பதனை நாங்கள் மையப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில பொழுது
அது சில விடயம் சம்பவமாக இருக்கலாம், சில விடயங்கள் தரவுகளாக இருக்கலாம், சில விடயங்கள் தகவல்களாக இருக்கலாம். ரைட்? எனவே அந்த தகவல்கள், தரவுகள், சம்பவங்கள் ஏன் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் சரியாக அணுக வேண்டும். எனவே அவ்வாறு அணுகுகின்ற பொழுது எல்லா சம்பவங்களும், விடையாளர்களும் கட்டாயமாக பல சரியான விடைகளை கொண்டதாக அமையும். ஆனால் பரீட்சையிலே நீங்கள் விடையளிக்கின்ற பொழுது சரியான, மிக பொருத்தமான விடையை நீங்கள் அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரைட்? எனவே என்னன்னு சொல்லி சொன்னா, முகாமைத்துவம் என்பதும் அவ்வாறுதான். முகாமைத்துவம் என்பது குறைந்த ஒரு நேரத்துல மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்ற நிலையான தீர்மானங்களை எடுப்பதற்கு குறைந்த தகவல்களை பயன்படுத்துகின்ற ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். முகாமைத்துவம் என்பது ஒரு ஆர்ட். ஒரு முகாமையாளர், ஒரு நிர்வாகியிட வகைப்பாகம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வகைப்பாகம். ரைட்? எனவே நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது பிள்ளை தொடர்பாக, பெற்றோர் தொடர்பாக, கல்வி கொள்கைகள் தொடர்பாக அனைத்து பக்கங்களும் அந்த தீர்மானத்தின் போது பார்க்க வேண்டும். ரைட்? எனவே தீர்மானம் எடுக்கும் சூழலில் எவ்வாறு வினைத்திறனுடன் செயற்படுவது என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆய்வு பயன்படுத்தப்படுகிறது. எனவே பரீட்சையில எவ்வாறு வினைத்திறனுடன் செயற்பட்டிருக்கிறார் என்பதனை அறிந்து கொள்ளுதல் உங்களுடைய இந்த வினாபத்திரத்தினுடைய மிக அடிப்படை நோக்காக காணப்படும். ரைட்? அது மிக முக்கியமானது. ரைட்? விடயத்தை ஆய்வு செய்கின்றவர் என்பவர் எந்த தீர்மானம் ரைட் மிக பொருத்தமானது என்பதனை தானே தீர்மானிக்க வேண்டும். அங்கு வேறொருவர் மூலமாக அந்த தீர்மானம் எடுக்க முடியாது. பரீட்சையின் போதும் ஒரு நிர்வாகியாக இருப்பவர் எந்த வேலையிலும் தானே அதனை தீர்மானிக்க வேண்டும். ரைட்? எனவே அந்த விடயத்துக்கான தீர்வுகளை நாங்கள் பரீட்சையில எழுத்து மூலமாக அறிக்கைப்படுத்த வேண்டும். அதற்கு உங்களுடைய வினாபத்திரத்தை மக்கள் வளப்பட்டு அதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விடைகளும் அமைய வேண்டும். ரைட்? நாங்கள் பந்தி பந்தியாக எங்களுக்கு எழுவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. ரைட்? எனவே மிக தெளிவாக, மிகச் சரியாக நாங்கள் விடையை எழுத வேண்டும். அதுக்கென்று வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த இடப்பரப்பு, பரீட்சை வினாபத்திரத்திலே வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த இடப்பரப்பு கவனத்திற்கு கொள்ளப்பட வேண்டும். ரைட்? எனவே இது மிக முக்கியம். எனவே அந்த பரீட்சையை எடுப்பவர் கூட சில பொழுது அந்த வினாக்களுக்கான விடைய அவர் மார்க்கின் ஸ்கீமுக்கு வார விடைய அந்த குறிப்பிட்ட அந்த வரிகளுக்குள் எழுத முடியுமானதாக இருக்கிறதா என்பது பரீட்சிக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த அதற்கு அது உள்ளே விடை இருக்கிறது. எனவே அவைகளுக்கு அவ்வாறான நுட்பங்களின் ஊடாகத்தான் நாங்கள் விடை எழுத வேண்டும். நீங்களும் இந்த பரீட்சையிலே பல்வேறு வினாக்கள், பல்வேறு பகுதிகளாக இந்த மாதிரி வினாக்கள் நாங்கள் வழங்கலாம். வேறு இந்த பகுதியை கற்பிப்பவர்களுடைய சம்பவங்கள் வழங்கலாம். எந்த வினாக்கள் பேப்பர் உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் அதனை சரியாக அனுப்புவதற்கு நீங்கள் விடைகளை எழுதி பழகிக்கொள்ள வேண்டும். ரைட்? வாசித்து பழக முடியாது. உண்மையான விடைகளை முகாமைத்துவ எண்ண கருக்களோடு அந்த சொல்லாடல்களோடு உள்ள விடைகளை நீங்களாக பயிற்சி பெற வேண்டும். ரைட்? லெக்சர் பண்ணுபவர், விரிவுரையாளர் அல்லது இதனை தெளிவுபடுத்துபவர் சுவாரஸ்யமாக அவர் விடையை சொல்வார். அவர் ஏற்கனவே இந்த துறையில முன் அனுபவம் பெற்றவர். ரைட்? எனவே அவர் சொல்லாடல்களை சொல்லி கொண்டு போகலாம். எனவே அந்த நேரம் அது இன்ட்ரெஸ்டானதாக இருக்கும். ஆனா அந்த வினாபத்திரத்தை தங்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அந்த உரிய சொல்லாடல்கள் தொடர்பாக எங்களுக்கு சொற்பஞ்சம் வரக்கூடாது. ரைட்? முகாமைத்துவத்தில் இருக்கின்ற
அந்த சொற்களுக்குரிய சொற்பஞ்சம் ஒரு ஒரு போட்டியாளருக்கு அல்லது இந்த பரீட்சையிலே முகம் கொடுக்க இருக்கிறவர்களுக்கு வரக்கூடாது. எனவே மிக கவனமாக நீங்கள் உங்களுடைய இந்த வினா பத்திரத்துக்கு விடையளிக்கின்ற போது இந்த உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற எதிர்வருகின்ற மார்ச் மாதம் ஆகின்ற பொழுது மிக நீண்ட நாட்கள் இருக்கின்றது. சுமாராக ஒரு 100 வினாக்களுக்காவது 100 சம்பவங்களுக்காவது உங்களுக்கு விடைகளை அவ்வப்போது அந்த பகுதியிலே நாங்கள் எழுத நீங்கள் பழகி கொள்கின்ற பொழுது அந்த எவ்வாறான வினாப்பத்திரம் உங்களுக்கு வழங்கப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு நிலையினை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இது மிக முக்கியம். தற்பொழுது இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியினால நான் பல்வேறு ஆசிரியர்களுடைய இந்த வினா பத்திரங்கள் மாதிரிகள் இந்த வலைப்பின்னல்களிலே பொது அமைப்புகளிலே நிறைய பகிரப்படலாம். எனவே அவைகள் அனைத்தையும் நீங்கள் உங்களுக்கான ஒரு கற்றல் வளமாக நீங்கள் ஆக்கிக் கொள்வது உங்களுடைய கடமை பொறுப்பு. எனவே அவ்வாறான ஒரு நிலையில நீங்கள் இந்த பரீட்சையை அணுகின்ற பொழுது உங்களால் சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமானதாக இருக்கும். எனவே விடையாய்வின் மூலம் பெறப்படுகின்ற தீர்வினை நீங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தவில்லை என்றால் பகுப்பாய்வின் தரம் அல்லது நுண்ணறிவு திறன் வெளிப்படாமல் போகலாம். எனவே ஆய்வு திறன், நுண்ணாய்வு திறன் வெளிப்படாமல் போகின்ற பொழுது ரைட் உங்களுக்கான புள்ளிகள் ஒழுங்கான புள்ளிகள் கிடைக்காமல் இருக்கலாம். எனவே விடய கற்கை மூலமாக அடையாளம் காணப்பட்ட எழுவினைகள் ஒரு தர்க்க ரீதியான ஒரு பகுப்பாய்வை ஒரு மாற்று தரவுகளோடு சிறந்த தீர்மானத்தை திட்டமாக நீங்கள் முன்வைக்க பழகி கொள்ள வேண்டும். எனவே அதற்காகத்தான் நீங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். உங்களுடைய இந்த பாடத்துல நாங்கள் ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலங்கள் படிப்பிக்கின்ற பொழுது நீங்கள் பல மணித்தியாலங்களை நீங்கள் இவ்வாறான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு செலவழிக்க வேண்டும். வெறுமனே அந்த ஒரு லெக்சர் சூடாக கிடைக்கின்ற அந்த 2 மணித்தியாலங்கள் மாத்திரம் உங்களுக்கு இந்த பரீட்சையிலே வெற்றி அளிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆசிரியர் என்ற வகையில ஒரு ஃபெசிலிட்டேட்டர் எவ்வாறு எங்கெங்கெல்லாம் இருந்து தன்னுடைய அறிவுத்திறன் அனுபவங்களை வளர்த்து கொள்ளலாம் என்பதற்கான கைடை தான் எங்களுக்கு வழங்க முடியும். நீங்கள் தான் படிக்க வேண்டும். எனவே அதற்கான சுற்று நிருப்பங்களை தேடிக்கொள்ள வேண்டும். வழிகாட்டல்களை கைட்ஸ்ல நிறைய இருக்கிறது, அவைகளை தொகுத்து கொள்ள வேண்டும். ரைட். எனவே இவ்வாறாக கற்கை நீங்க சிறந்த முறையில நீங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த விடய கற்கைக்கு நீங்கள் விடையளிக்கின்ற பொழுது. எனவே இதுவரையில பார்த்ததுல உங்களுக்கு இந்த விடய ஆய்வு என்றால் என்ன, அதனூடாக எவ்வாறான விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு பொது தெளிவு கிடைத்திருக்கும் என கருதுகிறேன். எனவே இந்த விடய ஆய்வு ஒன்று நாங்கள் பல சொற்கள் நாங்கள் இன்று படித்தோம். பகுப்பாய்வு செய்தல் என்பதெல்லாம் மிக முக்கியமானது. எனவே விடய ஆய்வு ஒன்றின் பிரதான அம்சங்களாக இருப்பது பகுப்பாய்வு செய்தல் அல்லது எனலிட்டிக்கல் ஸ்கில் என்பது மிக முக்கியமானது. எனவே அதற்காக உயிர் துடிப்புள்ள வாசிப்பு தேவைப்படுகிறது சிறந்த பகுப்பாய்வு ஒன்றை மேற்கொள்வதற்கு. எனவே நாங்கள் வழங்கப்படுகின்ற அந்த சம்பவத்தை ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு சம்பவமாக நீங்கள் வாசிப்பதின் ஊடாக விளங்குவதின் ஊடாகத்தான் உங்களுக்கு நீங்கள் அந்த வாசிப்பின் ஊடாக மைய கருத்தினை கண்டறிந்து உங்களுக்கு அனுமானத்துக்கு நீங்கள் வர முடியுமானதாக இருக்கும். எனவே ஒரு விடய ஆய்வை, ஒரு சம்பவத்தை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது அது பிரதானமான 5 படிமுறைகளை கொண்டதாக அமைந்து காணப்படுகிறது. எனவே இந்த 5 படிமுறைகள் கட்டாயமாக நீங்கள் அவைகளை பேண வேண்டி இருக்கிறது.
இந்த 5 படிமுறைகளும் உங்களுக்கு மிக முக்கியமானது. ரைட். எனவே அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ஆய்வு செயல்முறையில 5 படிமுறைகள் தொடர்பாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டி இருக்கும். ரைட். எனவே அதுல முதல் படிமுறை தான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த சம்பவ கற்கையை ஆய்வு செய்ய விரும்புவர் முதலாக அவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான் பொது கருத்தை எடுத்தல். வழங்கப்பட்டிருக்கின்ற சம்பவத்திலிருந்து வழங்குகின்ற பொது கருத்தை நீங்கள் கட்டாயமாக எடுக்க வேண்டும். ரைட். பொது கருத்து எவ்வாறு இருக்கிறது என்பதனை நீங்கள் பார்க்க வேண்டும். ரைட். எவ்வாறான பொது கருத்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீங்க கட்டாயமாக பார்க்க வேண்டும். ரைட். எனவே பொது கருத்தெடுத்தல் எந்த நிறுவனம் பற்றியது என்பது தொடர்பான தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். பொது கருத்தை எடுத்தல் எந்த நிறுவனம் பற்றியது, நிலைமை எவ்வாறு காணப்படுகின்றது, பிரதான பிரச்சனை யாது என்பதனை நாங்கள் கண்டறிந்து கொள்வது இந்த வினாப்பத்திரத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. ரைட். எனவே அது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான அறிவுறுத்தல் முதல் படிமுறை. இரண்டாவது படிமுறையாக கொள்ளப்படுவது முறையான ஒரு பகுப்பாய்வு நுட்பங்களை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். எவ்வாறான நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றது? சில பொழுது பல்வேறு முகாமைத்துவ நுட்பங்கள் இதிலே பயன்படுத்தப்படுகின்றது. எனவே அந்த நுட்பங்களின் ஊடாகத்தான் நீங்கள் இதனை நாங்கள் பார்க்க வேண்டும். ரைட். எனவே முறையான பகுப்பாய்வு நுட்பங்களை பயன்படுத்துதல் என்பது இதிலே வருகின்ற இரண்டாவது அம்சமாக கொள்ளப்படுகின்றது. மூன்றாவது ஒரு மாற்று வழி தீர்வினை நீங்கள் முன்வைக்க வேண்டும். எந்த ஒரு கற்கைக்கு பின்னாலும் கட்டாயமாக மாற்று வழி தீர்வு என்பது காணப்படும். எனவே அந்த மாற்று வழி தீர்வை நீங்க இதனூடாக முன்வைக்க வேண்டும். ரைட். மாற்று வழி தீர்வினை நாங்கள் வழங்க வேண்டும். விடயத்தை ஆய்வு செய்து நாங்கள் முடிவுக்கு வருதல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். ஐந்தாவதாக ஒரு நடுநிலைமையான கருத்தினை நாங்கள் முன்வைக்க வேண்டும். சில பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த சம்பவம் ஒரு அதிபரை ஒரு டார்கெட் பண்ணியதாக இருக்கும். ஏற்கனவே எங்களுக்கு அதிபர் தொடர்பாக ஒரு மறையான மனப்பாங்கு காணப்படுகின்ற பொழுது நாங்கள் மேலும் எங்களுக்கு இருக்கின்ற அந்த மனப்பதிவினை அந்த வினாத்தாளிலே நாங்கள் ஆழமாக சொல்வதற்கு முயற்சிப்போம். எனவே அவ்வாறான விடயங்களை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அது பரீட்சையிலே எங்களுக்கு அந்த புள்ளிகளை குறைப்பதற்கு வாய்ப்பு அமையும். எனவே நீங்கள் ஒரு நடுநிலைமையான ஒரு விளக்கத்தினை நீங்கள் முன்வைக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. ரைட். எனவே இவ்வாறான இந்த 5 படிமுறைகள் ஊடாகத்தான் நீங்கள் ஒரு வினாப்பத்திரத்தினை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமானதாக இருக்கிறது. ரைட். எனவே இந்த வினாப்பத்திரம் ஒன்று வழங்கப்படுகின்ற இந்த வினா பேப்பருக்கு, வினா பத்திரத்துக்கு இவ்வாறான சம்பவங்கள் வழங்கப்படுகின்ற வினா பத்திரத்துக்கு நாங்கள் எவ்வாறாக விடையளிப்பதற்கு எவ்வாறான அணுகுமுறைகளை கையாள வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒன்று. என்னன்னு சொல்லி சொன்னார், இதிலே முதன்முறையாக பரீட்சைக்கு தோற்றுகின்றவர்கள் இருப்பீர்கள், அல்லது கடந்த முறை 2 முறைகள் பரீட்சையிலே தோற்று இருப்பீர்கள், அல்லது இவ்வாறான வேறு பரீட்சைக்கு தோற்றிய முன் அனுபவம் கொண்டவர்கள் இருப்பீர்கள். எனவே அனைவர்களுக்கும்
இது ஒரு முதன் அனுபவமாக அல்லது ஏற்கனவே நாங்கள் இது தொடர்பாக அனுபவத்தை பெற்றிருந்தாலும் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு பரீட்சை என்ற வகையில இவை தொடர்பான ஆரம்ப தெளிவு உங்களுக்கு மிக அவசியம். எனவே விடய ஆய்வொன்றினை நாங்கள் விடையளிப்பதாக இருந்தால் ரைட், எனவே அதற்கான பல்வேறு முறைகள் காணப்படுகின்றது. எப்பொழுதும் விடையளிப்பதற்காக ரைட் நாங்கள் அதில் இருக்கின்ற அறிவு, அனுபவம், ஆராயும் திறன் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த முகாமைத்துவ விடயத்தை நாங்கள் அணுகுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, ஏற்கனவே நான் சொன்னது போன்று ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு வாசிப்பு மேற்கொள்ளப்படல் வேண்டும். ஒரு லைவான ஒரு வாசிப்பாக அந்த வாசிப்பு காணப்பட வேண்டும். எனவே உயிர் துடிப்பான வாசிப்பினுடைய விடையாய்வினுடைய மைய கருத்தை கண்டறிதல் வேண்டும். அத்தோடு சம்பவம் மனதிற்கு பரிச்சயம் அடையும் வரை ஒரு 3 முறையாவது நாங்கள் அந்த சம்பவத்தை வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த விடயத்திலே இருக்கின்ற பாத்திரங்கள், பிரதான பாத்திரங்களும் அவர்களுடைய நடிபங்கு அல்லது வகிபாகம் எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும். வாசிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு பக்கம் சாராது அதிபர் பக்கமோ அல்லது அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட இரு சாரார் இருக்கலாம், அல்லது ஒருவர் இருக்கலாம், அல்லது 3 பேர் இருக்கலாம், அல்லது குழு ஒன்று இருக்கலாம். எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் விடையளிக்கின்ற பொழுது பக்கம் சாரக்கூடாது. ஒரு புலனாய்வாளனை போன்று அந்த சம்பவத்துக்கு நாங்கள் 3வது நபராக இருந்து கொண்டுதான் அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ரைட், எப்பொழுதும் புலனாய்வாளன் அந்த பிரச்சனையில எடுகின்ற பொழுது அவன் அந்த ஒரு பக்க சார்பாக இருந்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு அவருக்கு விடையினை தேட முடியாது. ரைட், எனவே இவ்வாறான விடயங்கள் மிக இன்றியமையாதது, அது மிக முக்கியமானது. எனவே அது நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், அது மிக முக்கியமானது. ரைட், எனவே பக்கம் சாராது ஒரு புலனாய்வாளனை போன்றவாறு நாங்கள் விடைகளை வழங்க வேண்டும். ரைட், அத்தோடு இந்த விடையாய்வில் மையப்படுத்திருக்கும் முகாமைத்துவ கருக்கள் யாது என்பதனை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ரைட், இது ஒரு திட்டமிடல் பகுதி தொடர்பானதா, அல்லது நிதி முகாமைத்துவத்தோடு தொடர்பானதா, நிர்வாக பகுதி தொடர்பானதா, அல்லது ஒரு சுற்றறிக்கையை கோட்கொள்ளி வரப்பட்டிருக்கிற ஒரு விடயமா என்று மையப்படுத்திருக்கின்ற அந்த முகாமைத்துவ நிர்வாக எண்ணக்கரு யாது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரைட், எனவே இதற்கு முகாமைத்துவம் நிர்வாகம் தொடர்பாக எங்களுக்கு இருக்கின்ற முன்னறிவின் அடிப்படையில அந்த பிரச்சனைகளை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. ரைட், விடையாய்வினை மிகுந்த அவதானத்தோடு வாசிப்பதோடு தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ரைட், இந்த வாசிப்பின் போது தேவையான குறிப்புகளை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். ரைட், அது மிக முக்கியம். அடுத்தது, எனவே ஒரு விடையாய்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு விடையாய்வுல கட்டாயமாக 4 விடயங்கள் காணப்படும். எனவே ஒரு சின்ன விடையாய்வாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டியிருக்கு. அதுல முக்கியமானது இதுதான், விடையாய்வில் இருக்கின்ற பிரச்சினைகள், ப்ராப்ளம்ஸ் யாது. ரைட், 2வது அந்த சம்பவத்தில் இருக்கின்ற முரண்பாடுகள், யார் யாருக்கு இடையிலான முரண்பாடு என்பது. 3வது அதுல இருக்கின்ற சம்பவங்கள், ஈவெண்ட்ஸ் இருக்கும். ரைட், ஈவெண்ட் யாது என்பதன, அத்தோடு சம்பவ கற்கையில் இருக்கின்ற நோய்க்குறி, சிம்டம் என்று நாங்கள் சொல்வோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகின்ற பொழுது ஒரு வைத்தியரை அணுகின்ற பொழுது நாங்கள்
அந்த நோய் தொடர்பாக பல விடயங்களை சொல்லுவோம். ரைட், சம்பவத்தை சொல்லுவோம். நான் அன்றைக்கு ஒரு பயணம் போய்த்திருந்தேன் சார், அல்லது ஒரு சாப்பாடு வீட்டுக்கு போய்த்திருந்தேன் சார், அந்த நேரம் எனக்கு இவ்வாறு ஏற்பட்டது இதெல்லாம் சொல்லுவோம். ரைட், இன்னின்ன விடயங்கள் இதெல்லாம் பல விடயங்களை நாங்கள் வைத்தியரோடு கதைப்போம். ரைட், எனவே அதுல சம்பவங்களும் இருக்கும், நோயிட குறிகளும் இருக்கும். ரைட், எவ்வாறு அத என்ன நோயாக இருக்கலாம் என்பதெல்லாம் அந்த அந்த வினாக்கள் ஊடாக அல்லது வைத்தியர் கேட்கின்ற சில வினாக்களின் ஊடாக மைய நோய்க்குறி பிரதான நோய் எது என்பதன அந்த குறிப்பிட்ட ஒரு 10 நிமிடம் நாங்கள் ஒரு விசேட வைத்தியரிடம் இருக்கின்ற பொழுது அவர் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்காக அந்த நோய்க்குறிக்கான மருந்து தான் அவர் எழுத வேண்டும். எனவே அவ்வாறுதான் இந்த சம்பவங்களும். எனவே அந்த பிரச்சனைய விளைவுகள் இருந்து அதனை வேறுபடுத்த தெரிந்து விடைய அணுவது மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்தது நேர ஒழுங்கு மிக முக்கியமானது. ரைட், விடைகள்ல தெளிவு இருக்க வேண்டும், விளங்கக்கூடியதாக இருக்க வேண்டும், மொழி தவறுகள், எழுத்துக்கள் எல்லாம் மிக அழகானதாக, நேர்த்தியானதாக, தெளிவானதாக இருக்க வேண்டும். எனவே விடைகள் எப்பொழுதும் பொதுவானதாக அன்றி ஒரு குறிப்பானதாக இருக்க வேண்டும், ஒரு ஸ்பெசிக்கானதாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரிகின்ற சுற்று நிருபங்களோடு அல்லது தாபன விதி கோவையோடு நிதி பிரமாணங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்கின்ற பொழுது முடியுமான அளவு அதில் இருக்கின்ற அந்த விடயங்களை எங்களுக்கு மிகச் சுருக்கமாக சொல்ல முடியுமானதாக இருக்க வேண்டும். அத்தோடு விடையளிக்கின்ற பொழுது சில பொழுது தக்க நிகழ்ச்சிகள், உதாரணங்கள் என்பவற்றை நாங்கள் சொல்லி விடையினை நியாயப்படுத்தி இருக்க வேண்டும். ரைட், எனவே பொதுவானதாக, பொதுத்தன்மை உடையதாக எங்கள் விடைகள் அமைவதென நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான பல்வேறு விடயங்கள் இந்த வினா பத்திரத்திலே காணப்படுகின்றது. ரைட், எனவே இந்த வினா பத்திரங்கள் ஏற்கனவே நான் சொன்னது போன்று இவ்வாறான பல்வேறு நோக்கங்கள் அடிப்படையாக கொண்டு அவை தயாரிக்கப்படுகின்றன. அந்த வகையில நிர்வாகம் முகாமைத்துவத்தோடு எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆசிரியர் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார், இந்த வினாக்களை வழங்குகின்ற பொழுது அவருக்கு இதற்கு பின் வழங்கப்பட இருக்கின்ற இந்த அதிபர் வகிபாகத்தை அவர் செய்யக்கூடிய அளவுக்கு திறனை பெற்றிருக்கிறாரா என்பது அறிந்து கொள்ள முயற்சிக்கப்படுகிறது. இரண்டாவது, பாடசாலை என்ற வகையில பாடசாலை முகாமைத்துவத்தின் போது எழக்கூடிய ஆளணி பிரச்சனைகள், நிர்வாக கலை திட்ட நிறுவன பிரச்சனைகளை தெளிவான முறையில அடையாளம் காணுகின்ற, அதனை பகுப்பாய்வு செய்கின்ற ஒரு திறன் இருக்கிறதா என்பது பரீட்சிக்கப்படும். அத்தோடு நிலைமைகளிலும் சாதாரண சந்தர்ப்பங்களிலும் எழுகின்ற பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பொருத்தமான தீர்மானங்களை எடுக்கின்ற திறன் இருக்கிறதா என்பது பரீட்சிக்கப்படுகிறது. சில பொழுது சிலது எதிர்பாராத நிலையில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் காணப்படும். சிலது தொடர்ந்தும் எழக்கூடிய ஒரு பிரச்சனையாக சுற்று நிருபத்தை அடிப்படையாக கொண்டதாக தீர்வு எடுக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும். எவை என்பதனை நாங்க அறிந்து கொள்ள வேண்டும். நிறுவனத்துக்கு பொருத்தமான கல்வி புலத்தில் எழக்கூடிய சவால்களை கையாள முடியுமானவராக இருக்கிறாரா, மதிப்பிட முடியுமானவராக இவர் இருக்கிறாரா என்பது பற்றிய திறன் பரீட்சிக்கப்படும். ரைட், முகாமைத்துவ என்ன கருக்கள், கோட்பாடுகள், நுட்பங்கள் பற்றிய தெளிவு பரீட்சாத்துக்கு இருக்கிறதா என்பது சோதிக்கப்படும். பாடசாலை மற்றும் அரச செயல் ஒழுங்கு தொடர்பாக வெளியீடு செய்யப்படுகின்ற சட்டதிட்டங்கள், சுற்று நிருபங்கள் பற்றிய அறிவு இருக்கிறதா என்பது தொடர்பாக பரீட்சிக்கப்படும். நிறுவன விருத்திக்கு தேவைப்படுகின்ற நேர்மன செயலாற்றுகின்ற தகவு திறன் இருக்கிறதா, அந்த விடைக்கு விடையளிக்க நீர் அந்த பாடசாலையில் அதிபராக இருக்கின்ற பொழுது எவ்வாறான முன்னெடுப்புகளை மேற்கொள்வீர் என்ற வகையில
வினாக்களின் ஊடாக சில பொழுது நேர்மனப்பாங்கு உரிய ஒருவராக இந்த பரீட்சார்த்தி இருக்கிறாரா என்பது பரீட்சிக்கப்படும். ரைட். எனவே இவ்வாறாக இந்த பகுதிகள் மிக முக்கியமானது. எனவே நீங்கள் ஒரு பாடசாலை ஆசிரியர் என்ற அந்த வகைப்பாகத்திலிருந்து அதிபர் என்கின்ற முகாமைத்துவ வகைப்பாகத்துக்கு நீங்கள் உங்களை தெரிவு செய்வதற்கு விருப்பமானவர்கள் தான் இந்த பரீட்சைக்கு போடுவார்கள். எனவே தொடர்ந்தும் ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களாகவே இருப்பார்கள். எனவே முகாமைத்துவமாக ஒரு லீடராக நாங்கள் ஒரு பாடசாலையை பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கிற பொழுதுதான் இந்த விண்ணப்பத்தை சில பொழுது போடுவார்கள். எனவே அதிபர் வகிபாகம் என்கின்ற ஒரு லீடருக்குரிய முகாமையாளருக்குரிய வகிபாகத்தை பேண இருக்கின்றவர்கள் என்ற வகையில இந்த நீங்கள் விடை ஆய்வை கற்கின்ற பொழுது விடையாய்வுக்கு கல்வி நிர்வாக என்ன கற்கள் பல காணப்படுகின்றன. எனவே பாடசாலை மட்ட ஆசிரியர் அபிவிருத்தி, பாடசாலை மேற்பார்வை, பாடசாலை மட்ட கணிப்பீடு, பாடசாலையினுடைய வேலை ஒழுங்கமைப்பு, பயன் தரும் பாடசாலைகள், விளைதிறன் பாடசாலை, ஆசிரியர் ஆலோசனைகள், வழிகாட்டல், மாணவர் வழிகாட்டல்கள், கல்விசார் தரவட்டம், கல்வியில பண்புசார் விருத்தி, அதிபரனுடைய கடமை பொறுப்புகள், பாடசாலை கட்டமைப்பு, பாடசாலை அலுவலக முகாமைத்துவம், பாடசாலைகளிலே ஒழுக்க விழுமியங்களை பாதுகாத்தல், ஆசிரியர்களுக்கான லீவு, இலங்கையில் இருக்கின்ற கல்வி சீர்திருத்த செயற்பாடுகள், பாடசாலை மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டம், பாடசாலை அலுவலகங்கள், பாடசாலையோடு இருக்கின்ற நிதி முகாமைத்துவ அம்சங்கள், இவ்வாறாக பாடசாலை முகாமைத்துவ பௌதீக முகாமைத்துவம், பாடசாலை சமூகம், ரைட், 13 வருட உத்தரவாத கல்வி, இவைகள் போன்ற பாடசாலையோடு இருக்கின்ற அடிப்படை முகாமைத்துவ நிர்வாக அமைப்புகள், முகாமைத்துவத்தோடு இருக்கின்ற தலைமைத்துவம், திட்டமிடல், ஊக்கமளித்தல், தீர்மானம் எடுத்தல், பிரச்சினை தீர்த்தல், முரண்பாடு தீர்த்தல், அணி உருவாக்கம், பலன் தரு அபிவிருத்தி, மேற்பார்வை, ரைட், போன்ற இன்னொரு அம்சங்கள் உங்களுடைய இந்த பகுதியில மிக முக்கியமானதாக கருத்தில் கொள்ளப்பட இருக்கிறது. ரைட். எனவே இந்த பகுதிகள் தொடர்பாக நீங்கள் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் அதற்குரிய நூட்கள் தற்பொழுது நிறைய ஆன்லைன்ல இருக்கலாம், வாட்ஸ்அப்ல, இவ்வாறு பிடிஎஃப் வடிவில் எல்லா விடயங்களும் இருக்கிறது. எனவே பிடிஎஃப்ல போன்ல இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும். ஆனா பரீட்சைக்கு வருகிற பொழுது அது எங்களுடைய தலையில் இருக்க வேண்டும். ரைட். எனவே அதற்காக உரிய விடயங்களை நாங்கள் கண்டுகொள்வது என்பது மிக முக்கியமானதாகும். எனவே அது தொடர்பாக தான் இன்றைய அறிமுக வகுப்பை நாங்கள் நடாத்திருக்கின்றோம். எனவே உங்களுக்கு ஏதாவது இது தொடர்பான சந்தேகங்கள், வினாக்கள் இருந்தால் கேட்கலாம், விடையளிக்க முடியும். ஏதாவது வினாக்கள் இருக்குதா? ஏன் யாரும் சத்தம் இல்ல? சார், அஸ்ஸலாமு அலைக்கும்.
வலைக்கும் இந்த சலாம். விடயம் சார்பாக, விடய ஆய்வு சார்பாக விடை எழுதும் பொழுது நம்மளுக்கு அந்த சேக்குலர்ல நம்பர்கள் தெரியாம இருக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் நான் பொதுவான விஷயங்களை வைத்துக் கொண்டு எழுதி போகலாமா? சேக்குலருடைய நம்பர் என்பது பெரும்பாலும் தேவைப்படாது. ஆனா சேக்குலர்ல சில பொழுது வார வினாக்களுக்கு அந்த சேக்குலர்ல என்ன சொல்லுது என்ற விடயதானம் தேவைப்படும். அது குறிப்பானதாக இருக்க வேண்டும், அது பொதுவானதாக இருக்க முடியாது. உதாரணமாக பாடசாலையில மாணவர்களை சேர்த்து கொள்ளுதல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அந்த பாடசாலையில மாணவர்களை சேர்ப்பதற்கு இருக்கின்ற அடிப்படை தகமைகள் என்ன என்பது தொடர்பாக தெரிய வேண்டும். அந்த சட்டதிட்டம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பார்கள். அல்லது ஒரு நிர்வாக திறன் அது மிக முக்கியமானது. எனவே அந்த சேக்குலர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பானது, அது பொதுவானதாக இருக்காது ஒரு பிரச்சனைக்கு. எனவே அதை நாங்க தெரிந்திருக்க வேண்டும். எனவே சேக்குலர் நம்பர் அந்த நேரம் பாடமாக இருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவை கட்டாயமாக எழுதப்பட வேண்டும் என்று ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார்கள். சார் இந்த சார் வேகமா போயிட்டு கொஞ்சம் கிளாஸ் இந்த பிடிஎஃப் அங்களே திருப்பி போடுவீங்களோ? ஓம் இதை பிடிஎஃப் தருவோம் நாங்க. ஓகே. ஹலோ சார், ஒரு ஸ்கூல் எடுத்துக்கொண்டா ஓம் நிறைய சேர்க்கிறாங்க தானே. அப்ப எங்களுக்கு ஓம் அந்த வரையறதுக்குன்னா அப்ப நாங்க அந்த சேர்க்கிறது மட்டும் எடுத்து கொஞ்சம் வாசிச்சு கொள்ளுவோம் சார். இப்ப நிறைய அதான் சேர்க்கிறது வரையறுத்து பொறுத்து மட்டும். சொல்றதுக்காகத்தான். எங்களுக்கு வரையறுக்க முடியாது. ஆ, வரையறுக்க ஆ, முடியுமாகத்தான் நாங்கள் ஓரளவு சுமாராக 22 தலைப்புகள் தந்திருக்கிறோம் இதுல. அதே நேரம் முகாமைத்துவ எண்ண கருக்களுக்குரிய 12 தலைப்புகள் தந்திருக்கிறோம். ரைட். எனவே எங்களுடைய இந்த பகுதிகள் பாடசாலை ஒன்றோடு இருக்கின்ற எந்த விடயத்தை வைத்து வினாக்கள் வரும் என்பதனை எங்களால் வரையறுக்க முடியாது தானே. ஆனா பெரும்பாலான வினாக்கள் வருகிற பகுதிகள் கடந்த வினாபத்திரங்கள்ல இருந்து நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதற்கு ஏற்றவாறு ஒரு பாடசாலை முகாமைத்துவம் தொடர்பாக இருக்கிற எல்லா அம்சங்களும் தெரிய வேண்டும். அது தெரியாமல் விடையளிக்க முடியாது. எனவே அது மேலோட்டமாகவாவது நாங்கள் இருக்கின்ற அம்சங்களை படிக்க வேண்டும். அதுக்கான அடிப்படை கைட் தான் நாங்கள் இதுல தந்திருக்கிறோம். எண்ணின பகுதிகளுக்குரிய விடயங்களை நீங்க தேடிக்கொள்ளலாம். அடுத்தது எங்களோட கைட்ஸும் இருக்குது, அதை நாங்கள் தருவோம். ஒரு இப்ப இதுல கூட இந்த கைட்ல கூட பல தலைப்புகள் இருக்குது. அதுக்கு பிறகு முகாமைத்து என்ன கருக்கள் என்ன கருக்கள் தந்திருக்கிற நோட்ஸ் இருக்குது, படிச்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு முகாமைத்துவ செயற்பாடு, திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், உபாய வழி திட்டமிடல், ஒழுங்கமைப்பு, ரைட், முறைசார் அமைப்புகள், டிரெக்டிங் கட்டுப்படுத்தல், இவ்வாறு உங்களுக்குரிய தலைப்புகள் இருக்குது. மானிட வள முகாமைத்துவம். சரி. தொடராக எங்களுக்கு இருக்கின்ற தலைமைத்துவ நடிப்பாகும் சம்பவ கற்கைக்கு தலைமைத்துவம் எவ்வாறு வினாக்களை வந்திருக்கும், தலைமைத்துவ பாங்குகள், ரைட். அத்தோடு சம்பவ கற்கையில வார செயலொழுங்கு தொடர்பான பிரச்சனை எவ்வாறு இருக்கும், ரைட். முறைசாரா தொடர்பாடல்கள் எவ்வாறு இருக்கும், சம்பவங்கள்ல தீர்மானம் எடுத்தலுக்கான விடயங்கள் எவ்வாறு வரும், ரைட். பாடசாலைக்குரிய முகாமைத்துவ திறன்கள் எவ்வாறானதாக இருக்கும், தலைமைத்துவம் என்றால் என்ன, இவ்வாறு இதுக்குரிய ஒவ்வொரு பகுதிகளுமாக சுமாராக பாடசாலை மட்ட முகாமைத்துவம் இவ்வாறாக சுமாராக ஒரு 17 கைடு என்று இருக்குது. 17 கைடை நீங்க படிச்சு கொண்டா பாடசாலையினுடைய அனைத்து முகாமைத்துவ செயற்பாடுகள் சர்க்குலர்ஸ் எல்லாம் தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு, ரைட். எனவே அதன் ஊடாகத்தான் நாங்கள் படிக்க வேண்டும். சம்பவங்கள் நாங்கள் இடைக்கிடைய சம்பவங்களை உங்களுக்கு தருவோம். இப்ப ஆரம்பமாக ஒரு சம்பவத்தை தந்து
அந்த சம்பவத்தில் இருந்து நாங்கள் விடைய தேடி எழுதி கொண்டு போகலாம். ஆனால் முகாமைத்துவ என்ன கருக்கள் தெரியாது. அந்த நேரம் நாங்கள் சிதறப்படலாம். எனவே முதலாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் அடிப்படை என்ன கருக்களை அடிப்படை விடயங்களை நீங்க படிச்சு கொள்ள வேண்டும். சம்பவம் ஒன்று வழங்கப்பட்டு சம்பவத்துக்கு விடை எழுதி எங்களுக்கு போகலாம். எனவே அந்த சம்பவங்கள் மாத்திரம் பயன் பெறாது. முதலாவது கன்செப்ட் ஒன்று தெரிய வேண்டும். எனவே கன்செப்டை படிச்சு ஒரு 3-4 கிளாஸ்ல கன்செப்டை படிச்சாதான் அதற்குரிய சம்பவங்களுக்கு உங்களுக்கு விடையளிக்க முடியும். ரைட். எனவே அவ்வாறாகத்தான் நீங்கள் ஒரு சம்பவத்துல வருகிற மிக முக்கியமான எண்ண கருக்களை தெரிந்து கொள்ளுதல் மிக முக்கியம். ரைட். இப்போ ஒரு சம்பவத்தை நாங்கள் இப்போ இன்றைக்கு ஒரு சம்பவத்தை தந்தா அதுல முறைசாரா குழுக்களின் தோற்றம் எவ்வாறு காணப்படுகிறது என்று கேட்கலாம். அப்ப எனவே அந்த முறைசாரா குழுக்கள் என்றால் யாது என்பதனை அது எந்த பகுதியில் அது வரும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். சில பொழுது சில வினா பத்திரங்கள்ல இருக்கலாம், கடந்த கால வினா பத்திரங்களும் இருக்குது, மாதிரி வினா பத்திரங்களும் இருக்குது. அந்த மாதிரி வினா பத்திரங்கள்ல சில பொழுது முறைசாரா குழுக்களினுடைய தோற்றம் என்று கேட்கலாம். எனவே முறைசாரா குழுக்களினுடைய தோற்றம் சம்பந்தமாக நாங்கள் படிக்க போது அது எங்க இருக்கிறது? முறைசாரா குழுக்களினுடைய தோற்றம் சம்பந்தமாக எங்கு பேசப்பட்டிருக்கிறது? அது எந்த தலைப்பு கீழே வரும்? உதாரணம் நான் கேட்கிறேன், ஒரு சம்பவத்தை தாரன். அந்த சம்பவத்துல முறைசாரா குழுக்கள் சம்பந்தமான விடயங்கள் இருக்குது என்று நாங்க எடுத்துக்கொண்டா, முறைசாரா குழுக்கள் சம்பந்தமான அந்த சம்பவத்துல சொல்லப்பட்டிருக்கும். எனவே பாடசாலையில காணப்படுகின்ற முறைசார் குழுக்களுடைய தோற்றத்துக்கான காரணம் என்று ஒரு வினா பத்திரத்துல வந்திருந்தா, அல்லது தலைமைத்துவ திறன் என்று வந்திருந்தா, அதற்குரிய அடிப்படை அம்சங்கள் மிக முக்கியம். அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட். எனவே அந்தந்த முகாமைத்துவ என்ன கருக்களை ஓரளவு நாங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும். ரைட். வேற ஏதாவது வினாக்கள்? சார், அந்த ஸ்கூல்ல பாடசாலை நிர்வாகமும் முகாமைத்துவ ஒரு புக் கொண்டு இருக்குதானே சார்? ஓம். ஹலோ, அந்த புக் இருக்கு. படிச்சா போதுமா சார்? கல்வி அமைச்சு வெளியிட்டு இருக்கிற பாடசாலை நிர்வாகமும் முகாமைத்துவம் என்று கல்வி அமைச்சு வெளியிட்ட புக் இருக்குது. அதுல தெளிவாக எல்லா விடயங்களும் சொல்லப்பட்டிருக்குது. அதுல எங்களுக்கு அடிப்படை என்ன கருக்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி. அதுல சட்ட திட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அத நாங்கள் எவ்வாறு சம்பவத்தோடு அப்ளை பண்றன்றது தான் நாங்க படிச்சு தருவோம். சுற்று நிருபம் ஏற்கனவே இருக்கிற அம்சம். சரி. ஆனா அந்த வழிகாட்டல் கையேடுகள்ல உள்ள விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது மிக முக்கியம். சரி. ரைட். ஓகே. சரி. ஓகே சார். வேறு ஏதாவது வினாக்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். சார், என்னன்னா இப்ப இந்த முகாமைத்துவம் தொடர்பாக இப்ப பல்வேறு உளவியலாளர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க சார். அதோட கருத்துக்களை நம்ம முன்வச்சு சம்பவத்திற்கு மேலோங்கி எடுத்து நல்லா இருக்கும். இல்ல இப்படித்தான். இப்ப சில நேரங்கள்ல சில சம்பவங்கள்ல வார வினாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். சரி. நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கிற நேரம், இப்போ ஒரு பாடசாலையினுடைய நாங்கள் படிப்போம், பாடசாலையினுடைய ஒழுங்கமைப்பு தொடர்பாக இந்த சம்பவத்துல வார விடயங்கள் என்று சொல்லி பார்க்கிற நேரம், நாங்கள் முகாமைத்துவ என்ன கருக்களுக்குரிய
பல்வேறு அறிஞர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக ஹென்றி ஃபயால் அவருடைய முகாமைத்துவ எண்ணக்கரு, ரைட். அவர் சொல்வார், ஒரு நிறுவனம் விளைதிறன் மிக்க நிறுவனமாக இருக்கணுமாக இருந்தா இன்னின்ன பகுதிகள் அந்த நிறுவனத்துல இருக்கணும்னு சொல்லுவார். அந்த விடயத்தை வைத்து நாங்கள் அதில் பார்ப்போம். அந்த சம்பவத்தை பார்க்கலாம். எனவே எங்களுக்கு அந்த முகாமைத்துவ கற்கிற அந்த ஒரு அறிஞருடைய அந்த கருத்துக்கள் இருந்தால் தான் எங்களுக்கு அந்த அந்த நிறுவனத்தை பார்க்கலாம். வேலை பகிர்வு எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறாக அதிகாரம் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சம்பவத்துல, கட்டளையிடல் அந்த சம்பவத்துல எவ்வாறு இருக்கிறது, அந்த அங்க பாடசாலையிட ஆசிரியர்களை நிறுவனத்தை ஒரு திசையின்பால் எவ்வாறு வழி நடாத்துதல், எவ்வாறு நிறுவனத்துடைய விடயங்கள் சங்கிலி தொடராக எவ்வாறு வைத்திருக்கிறது, நிறுவன ஒழுங்கமைப்பு எவ்வாறு இருக்கிறது, ஒழுக்க விளிமயங்கள் எவ்வாறு பேணப்படுகிறது, நிறுவனத்துல ஒருமைப்பாடு எவ்வாறு இருக்கிறது, அந்த தலைமைத்துவ திறன் எவ்வாறு இருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் அறிஞர்களுடைய கருத்துக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முகாமையாளர்களுடைய அவைகளின் ஊடாகத்தான் நாங்க சம்பவங்களை தேடி பார்க்க வேண்டி இருக்குது. அது ஒரு கண்ணாடி. அது அவர்களுடைய அந்த முகாமைத்துவ என்ன கருக்கள் இப்போ தெரியும், திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், இவ்வாறு முகாமைத்துவ என்ன கருக்கள் இருக்குது, ரைட். எனவே அந்த திட்டமிடல், இயக்குதல், கட்டுப்படுத்தல் எவ்வாறு அந்த நிறுவனத்தில் இருக்கிறது என்பதனை நாங்கள் பார்க்கறதுக்கு அந்த ஹென்ஸ்பர்க்கினுடைய, ஹென்றி ஃபயாலினுடைய இந்த முகாமைத்துவ கோட்பாடுகளை தெரியாம எங்களுக்கு அந்த சம்பவத்தை அணுக முடியாது. ஓகே ஓகே சார். சரி, ஓகே. அப்போ நாங்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் இதில் நோட்ஸ் உங்களுக்கு நாங்கள் போடுறோம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஆரம்பமாக விடையாய்வு என்ன என்பதனை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு செயலமர்வு. நாங்கள் அடுத்ததுல ஒரு